வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜான் சீனா vs CM Punkக்கான மேட்ச் வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜே உசோவை எமோஷனலாக வந்து கொண்டு போயிட்டாங்க ஆஃப் ஏரில். செத் ராலின்ஸ் எப்படா கேஷிங் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். மறக்காம சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா சேம் அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். செத் ராலின்ஸ் வந்து கேஷிங் பண்ணுவார், ஆனால் எப்போன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் எந்த சாம்பியன்றதை நீங்கள் தான் சொல்லணும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். யார் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்த சினேசின தலைவர் ஜான் சீனா அண்ட் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் CM Punkக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரால வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் சவுதி அரேபியா. இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் போன இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா CM Punk வர மாட்டேங்குதான் சொல்லியிருந்தார் சவுதியில். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஜிம் வீடியோவில் ஒரு லைவ் போட்டுருவாங்க, ஜிம்மில் உட்காந்த மாதிரி ஒரு லைவ் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk கொஞ்சம் இறங்கியிருந்தாங்க. என்னன்னா சவுதி எல்லாருமே CM Punk ஹேட் பண்ணுற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து உங்களை பிடிக்காது, ஆனால் நீங்கள் வரணும்னு ஆசை, ஆனால் வந்து நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறையாவும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பின்னாடி வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் அப்போ CM என்ன சொல்லியிருந்தாரு, ஏற்கனவே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அதாவது எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி CM Punk வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் இறங்க போகிறாரு. ஸோ சவுதியில் ஒரு மேட்ச் பண்ண போகிறாரு, ஜான் சீனா vs CM Punkக்கான மேட்ச். என்ன இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா தான் போகுது, ஆனால் அங்கே போய் ஃபேன்ஸ் எல்லாரும் CM Punk கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணி கூட்டு போவாங்களா இல்லை பூ பண்ணுவாங்களா என்னன்றது தான் இனிமேல் இருக்க போகிற கதையே. ஏன்னா CM Punk ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சவுதிக்குள்ளே என்ட்ரா வராரு. ஸோ அங்கே வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. ஒருவேளை அவரை பூ படித்து ரொம்ப அசிங்கப்படுத்தவும் கிக் ஆஃப் சொல்ல ஜான் சீனா வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் CM Punk கண்டிப்பாக வருவார். அந்த டைமில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறோம், இந்த மாதிரி நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நினச்சி கொஞ்சம் WWE வந்து ஜர்க்காக வராங்க. என்ன ஆகுதுன்னு தெரில. மேபி இந்த மேட்ச் ஆனால் கன்ஃபார்ம் நடக்கும். ஆனால் என்ன இந்த CM Punk நிலைமை தான் என்ன ஆகுதுன்னு தெரில. ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அண்ட் CM Punk வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடாரு. ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாரு சவுதி கூட. எல்லா சவுதி மக்கள் தான் இருக்குது, அதுதான் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனை யோசிக்கிறாங்க. மித்தபடி WWE வேறு எதுவும் யோசிக்கல. இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் கேஷிங் நடக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. இப்போ செத் ராலின்ஸ் எப்போ யார் கேஷிங் பண்ணுவார்ன்றதா ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. அதாவது லாஸ்ட் நடந்த மண்டே நைட்ரால ஜே உசோ vs குந்தருக்கான மேட்ச் நடந்துச்சு. அவர் நினச்சிருந்தா அந்த டைமில் வந்து கேஷிங் பண்ணியிருக்கலாம், கேஷிங் பண்ண ட்ரையாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ செத் ராலின்ஸோட டார்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன் தான். அதாவது ஸ்மாக் டவுன் பிராண்டான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை தான் அவர் வந்து கேஷிங் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு மெயின் என்ன சொல்லுறாங்கன்னா, ஸோ இப்போ தான் வந்து மனித மங்க வின் பண்ணியிருந்தாங்க. வின் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கேஷிங் பண்ண மாட்டாங்க. வின் பண்ணது செத் ராலின்ஸ். செத் ராலின்ஸ் இப்போதைக்கு அவங்க டீமுக்கு ஒரு பவர் வேணும். ஸோ அதனால சாம்பியன் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு மனித மங்க பிரீஃப் கேஸை வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிரீஃப் கேஸை வச்சு போன டைம் 2014 செத் ராலின்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இழுத்து கடைசியில் ரெசல்மேனியால தரமான ஒரு கேஷிங் பண்ணி இது வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு கேஷிங் செத் ராலின்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூச்சரை நோக்கி இப்போ WWE வந்து போய்கிட்டு இருக்கு செத் ராலின்ஸ் கிட்ட. அதனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 நடக்கிறனால TKO சைடு பார்க்கும்போது ஸோ அவங்க டிக்கெட் செல்லிங் வேணும். அதனால செத் ராலின்ஸோட கேஷிங் அங்கே கன்ஃபார்ம் இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் டிக்கெட் செல்லிங் இழுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொன்று என்ன கதை, அதாவது WWE சாம்பியன் அந்த நோக்கி வந்து போவாரா இல்லை WWE வேர்ல்ட் சாம்பியன் நோக்கி போவாரா அப்படின்றத கதை. ஏன்னா மெயின் வந்து ஜேவுஸோ வந்து சாம்பியன் வச்சிருந்தாரு. அந்த டைம் நம்ம எல்லாத்துக்குமே ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுவோம். ஜான் சீனா மெயின் வந்து ஜேவுஸோ கம்பேர் பண்ணும்போது மெயின் வந்து ஜேவுஸோ வீக் தான். ஸோ எல்லாரும் கெஸிங் என்ன இருக்கும், அங்கே மெயின் வந்து ஜேவுஸோ சைடு தான் போவார், கண்டிப்பாக வரும் தோக்கடிச்சிருவார் ஈஸியாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் இப்போ வந்து குந்தர் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ குந்தர் வந்து இப்போதைக்கு டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் காரணம் என்னன்னா, அந்த மெயின் வந்து ஜேவுஸோ மேட்ச் எல்லாம் ஒருத்தர் தான் கொடுக்குறாரு. ஆனால் ஃபேன்ஸுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக சோல் லைன் வந்து போக மாட்டேங்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ என்றைக்கும் இல்லாமல் அவங்களோட மையனை வர வச்சு எமோஷனலாக செக்மெண்ட் வந்து கொண்டு போய் ஜே உசோ மேலே தப்பு வரக்கூடாது. அதாவது திருப்பி வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வி வாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சவுதியில் கிங் ஆஃப் குயின் டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஜேவுஸோ இப்போ ஆட இருக்காரு. அந்த வரிசையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாப்பில் கோடியும் கீழே மெயின் வந்து ஜேவுஸோ இருக்காங்க. ஒருவேளை இவங்க ரெண்டுத்துக்கான மேட்ச் நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு கோடி வராரு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி அண்ட் செமி சைன் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு சண்டை போட்டு ஆனால் அங்கேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வருவாங்க. ஸோ மெயினான பொறுத்தளவுக்கு கோடி தான் வின் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மெயின் வந்து ஜேவுஸோ ஒருவேளை வந்துட்டாங்கன்னா மேபி ஏதாவது டிஸ்ட்ராக்ட் மூலியமாக தோக்க வாய்ப்பு இருக்குது. செமி சைன் மெயின் வந்து ஜேவுஸோ மேட்ச் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் என்ன ரூமர்ஸ் போகுதுன்னா, ஒருவேளை பழைய பிளட் லைனை வந்து கொண்டு வரலாம். அதாவது என்னன்னா ஜே வந்து இப்போதைக்கு வேர்ல்டு சாம்பியன் பக்கம் கொண்டு போகாமல் ஸோ டாக் டீம் டிவிஷன் சைடு வந்து டைட்டில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அதனால பிளட் லைன் திருப்பி கொண்டு வர போகிறதா இன்னொரு ரூமர்ஸ் போகுது. இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு 50% தான் எதிர்பார்க்கக்கூடியது. ஸ்போர்ட்ஸ் கேட் அப்டேட் நேற்று வந்துச்சு. ஆனால் அதனால தான் கொஞ்சம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா மெயின் வந்து ஜேவுஸோக்கு செமி சைனுக்கு மேட்ச் வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் கோடி தான் இந்த பக்கம் வந்து இந்த ஆர்டரில், அதாவது லெஃப்ட் சைடு இருக்க ஆர்டரில் கோடி வருவார். ஸோ இந்த பக்கம் ராண்டி ஆர் செமி சைன் யாராவது ஒரு ஆள் வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சம்மர் ஸ்லாமில் செமி சைன் வாசஸ் குந்தருக்கான மேட்ச் நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கோடி வாசஸ் சீனாக்கான
குயினான மேட்ச் இந்த கிங் ஆஃப் த குயின் டோர்னமெண்ட்ல இருந்து அந்த பக்கம் போகிறது இவங்க 3 பேராக தான் இருக்கும். ராண்டி, செமிஸ் அண்ட் கோடி ரோட். ஆல்மோஸ்ட் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, இப்போதைக்கு என்ன கதைனா, சவுதியில் வந்து கேஷிங் நடக்குமா கேட்டால் நடக்க வாய்ப்பு கிடையாது. சம்மர் ஸ்லாம்ல நடக்கும். ஆனால் WWE சாம்பியன் நோக்கி தான் செத் ராலின்ஸ் போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. மேபி சான்ஸ் இருக்கு. இன்னும் அந்த ஒரு சம்மர் ஸ்லாம் இடையிலுக்குள்ள ஸ்மாக் டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து செக்மெண்ட் பண்ணலாம், ப்ரோமோ கட் பண்ணலாம், அண்ட் வேற எல்லாம் ஜான்சனை வந்து பார்த்து பேசலாம். இந்த மாதிரிலாம் செக்மெண்ட் நடக்கும். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கதை நடக்குதுன்னு. அண்ட் என்ன பொறுத்தளவுக்கு ஜே ஊசோ வின் பண்ணது குட் டிசிஷனா பேட் டிசிஷன் சொல்லி மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தளவுக்கு அவர் சைடு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ராயல் ரம்பலை வின் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து மேட்சஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ரெசல்மேனியால ஒரு பெஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்காரு. ஆனால் ஃபேன்ஸுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்குது. அண்ட் அவர் சைடு பார்க்கும்போது பாவம். ஆனால் WWE சைடு பார்க்கும்போது அவங்க வந்து ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரை தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால வேற ஏதாவது சூப்பர் ஸ்டார் கூட விட்டுருக்கலாம். குந்தர் விட்டு தான் எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. சிஎம்முக்கும் டைட்டிலுக்கு தகுதியானால தான் அவர் கூட சாம்பியனாக இருக்கலாம். என்ன கதை ஆகுமோ தெரியல. மேபி இந்த செத் ராலின்ஸ் கேஷிங்னால தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கரெக்டாக ஒரு இந்த 3 ஸ்டோரியில் நினச்சி ஆர்டராக வந்து சொல்லியிருந்தேன். ஒருவேளை நான் குழப்பிட்டேன்னா அதையும் சேர்த்து சொல்லிடுங்க நண்பா. தேங்க்யூ.